நாங்க இத்தனை நாள் படிச்ச பள்ளிய மூட போறாங்க என்று கூறி கலங்கி அழுத மாணவி. குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான படந்தாலுமூடு பகுதியில் கடந்த 75 வருடங்களாக செயல்பட்டு வந்த அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலை பள்ளியை இந்த கல்வியாண்டில் திடீரென மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை வெறும் 14 மாணவ மாணவிகள் மட்டும் இந்த ஆண்டில் படிக்க இருந்த நிலையில் திடீரென பள்ளி கல்வித்துறை இந்த பள்ளியை மூட உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாளை பள்ளிகள் மீண்டும் திறக்க இருக்கும் சூழலில் பள்ளி நிர்வாகம் நேற்று இரவு நேரத்தில் திடீரென மாணவ மாணவிகளின் பெற்றோரை தொடர்பு கொண்டு பள்ளிக்கூடத்தை மூட இருப்பதாகவும் தங்களது பிள்ளைகளின் சான்றிதழ்களை பள்ளியிலிருந்து வாங்கி சென்று வேறு பள்ளியில் சேர்க்கும்படி கூறியுள்ளனர். நல்லதாയിട്ട് പഠിച്ച് എല്ലാവരും നല്ല മാർക്ക് വാങ്ങിച്ച് സെൻറ്റർ മാർക്ക് വാങ്ങിച്ച് ഞങ്ങൾക്ക് അത് കണ്ടാൽ മാത്രം മതി. இங்கே நாளை ஸ்கூலு திறக்குது. ஆனால் நேற்று டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க டிசி வாங்கணும், ஸ்கூலில் டிசி வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ ரீசன் கேட்டப்போ யாரும் சொல்லலை. இன்னும் நாங்கள் பேரண்ட்ஸும் கூட்டிகிட்டு ரீசன் கேட்டோம் டீச்சர்கிட்ட. இப்போ இல்லை நீங்கள் டிசி வாங்க, ரீசன் கேட்டப்போ காரணம் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் டிசி வாங்கணும் ஸ்கூல் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. வேறு ஸ்கூலில் நீங்கள் வேறு ஸ்கூலில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஸ்கூலில் இவங்க இதுவும் பண்ணலை, எங்களுக்கு ஒரு இதுவும் பண்ணலை. நீங்கள் டிசி வாங்கிட்டு போகணும், என்னன்னு தெரியல, ரீசன் ஒன்றும் சொல்லலை, காரணம் ஒன்றும் சொல்லலை. நானும் பேரண்ட்ஸ் எல்லோரும் என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் படிக்கிறேன், 6 முதல் இங்கே தான் படிக்கிறேன். இப்போ டிசி வாங்கணும், ஸ்கூல் அடைக்க போகிறாங்கன்னு நிறைய இது சொல்கிறாங்க, தெரியல. அரசாங்கம் என்ன பண்ணணும்னா எங்களுக்கு வேறு ஸ்கூலுக்கு இது விட்டு தரணும், போகிற இதுக்கு, இல்லைன்னா இந்த ஸ்கூலு எங்களுக்கு மீட்டு தரணும். 11th இங்கே டிசிகே ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ இந்த இயர் 12th படிக்க போகிறோம். இது நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நைட்டு டீச்சர் கால் பண்ணி சொன்னேன், இங்கே டிசி வாங்கிட்டு போனோம், இங்கே படிக்க முடியாதுன்னு சொன்னேன். நமக்கு என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியாது. இது இனி நெக்ஸ்ட் ஸ்கூல் அட்மிஷன் எடுக்க போகும்போது அங்கே நம்ம படித்த விஷயம் கிடைக்குமானு தெரியாது. நம்ம எல்லாரும் ரொம்ப இதாக இருக்கேன். டிடிகே ஸ்கூலில் தான் என் மூத்த பையனும் படித்தான். அந்த டீச்சர்ஸுக்குள்ள அந்த பாசம், அந்த பழக்கம் இதெல்லாம் வச்சு தான் நான் என் பொண்ணை 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் கொண்டு சேர்த்தோம். அப்படியெல்லாம் ஸ்கூல் மூட போகிறோன்னோ ஒன்றுமே அவங்க சொல்லலை. என் பொண்ணு படிச்சுட்டு தான் இருந்தோம். இப்போ தான் 9ஆம் கிளாஸ். நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகுது. நாங்கள் பேகு வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், செருப்பு வாங்கணும், எல்லாமே ஸ்கூலுக்கு தேவையில்ல எல்லாமே வாங்கின பிறகு நேற்று நைட்டு விழிச்சு சொல்கிறாங்க ஸ்கூலில் டிசி வாங்கிட்டு போங்க என்று சொல்கிறா. வேறு ஸ்கூலுக்கு கொண்டு சேருங்க, ஸ்கூலு மூட போகிறாங்க. நாங்கள் இங்கே திடீர்னு காலையில் ஆக்கல, பிள்ளைகளும் கேட்குது, நாங்களும் கேட்குதோம் டீச்சர்ஸ்கிட்ட எல்லாம். என்ன ரீசன் டிசி கொடுக்கறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டால் மூட போகுதுன்னு மட்டும்தான் சொல்லுது. ஆனால் அதுக்கு ரீசனே அவர் தரல. என்ன ரீசன் சொல்லவும் இல்லை. நாங்கள் எங்கள் பிள்ளைகளை எங்கே கொண்டு சேர்க்கணும், எந்த ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணும்? நாங்கள் கேரளத்துலேருந்து ஆக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்க வந்தது. என் பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே தமிழ் தான் படிச்சுட்டு இருந்தேன். என்னால் தான் இந்த ஸ்கூலில் நான் விட்டது. என் பையனும் இந்த ஸ்கூலில் படித்தது. இப்போ நான் இங்கே எங்கள் பிள்ளைகளுக்கா பாவி போயாச்சு. வாழ்க்கையும் அங்கே பெரிய வழியில் நிற்க மாதிரி நிற்குது. நாங்கள் எங்கே கொண்டு சேர்க்கணும் எங்கள் பிள்ளைகளை? எங்களுக்கும் தெரியலை, டீச்சர்ஸும் ஒன்றும் சொல்லலை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.